திரு பிரியன், இந்த விஷயத்துல உங்க பார்வை என்ன? திரு அமித்ஷாவுடைய சமீபத்திய நேர்காணல், இது வந்து நாங்க உட்கட்சி பிரச்சனை தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்றதன் மூலமா அவரு பிக்சரை கிளியர் பண்ணிட்டாரா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனா நாங்க மதிக்கிறோம், எனவே அதுக்குள்ள நாங்க போக விரும்பல அப்படின்னு சொல்றதா பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது ஈரோடு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அமித்ஷாவை சந்திக்கிற வரையும் அதிமுகவில் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான தரப்புக்குமான ஒரு வார்த்தை போர் போயிருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த கூட்டணியை பற்றி வந்த போதெல்லாம் எடப்பாடி சொன்ன விஷயம்னா, பாஸ் டெல்லியில் இருக்காரு, பாஸோட பேசி முடிவு பண்ணிப்போம், இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இவர் பேச போன போது அண்ணாமலை அங்கே உட்கார்ந்தது எடப்பாடிக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா லோக்கல் லீடர்ஷிப்பை வந்து அதிமுக பாஜக தலைமை வந்து விட்டு கொடுக்க விரும்பல, அவரையும் கூப்பிட்டு பேச சொல்லாமல அவரை வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரும் இருப்பாருங்கிறது தகவல் தெரிஞ்சிருக்காது. நிச்சயமா எனக்கு தகவல் தெரிஞ்ச வரையும் அது அவருக்கு ஷாக்காக இருந்தது தான் நான் கேள்விப்பட்டேன். நான் அது எனக்கு தெரிஞ்ச தகவல், உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ அதனால் வந்து பாஜக தலைமை அப்போ அண்ணாமலை வந்து அமித்ஷா பார்த்த பிறகு அண்ணாமலை பேசினது என்ன ஆக்சுவலாக, மோடி தான் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி ஒரு ஃபேஸு, எங்கள் கூட பயணம் பண்ணவங்கள விடமாட்டோம். ஸோ இதுலலாம் ஒரு பொருள் பொருந்ததுக்காக நான் நினைக்கிறேன். இப்போது அண்ணாமலையை வந்து கூப்பிட்டு பேசுனது மூலமாக அண்ணாமலை தொடர்பான அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்களுக்கு இடையிலான அந்த முரண்கள் களையப்பட்டுருச்சு, நம்ம முழுமையாக வர முடியாது, இன்னும் அதில் இருக்கு, அப்படி எடுத்துக்க முடியாது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து பாஜக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அது வந்து தலைமை வந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து முற்றிலும் அது ஏற்றுக்கொள்ள உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அவர்கள் வந்து அமித்ஷா பாஜக வந்து இந்த அதிமுக விஷயத்தில் தொடர்ந்து வந்து தங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டை வந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எங்க கூட பயணம் பண்ணவங்களை அங்கே விட முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதோட பொருள் அதோட விளைவு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஒரு நடவடிக்கை, எடப்பாடி கூட்டியது போலி பொதுக்குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார், ஞாபகம் இருக்கும்? ஆமா ஆமா. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, இனிமே தான் எலெக்ஷன் கமிஷன்ல உங்க பேட்டில் ஆரம்பிக்க போறாரு ஓபிஎஸ். அவர் ஒரு பொதுக்குழு கூட்டுவார், நீங்க பொதுக்குழு கலைச்சிட்டேன்னு வேற அறிவிச்சு கொடுத்தாரு. ஸோ வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி? ஸோ இவரோட அதுதான் மணிகண்டன் என்ன சொல்றாரு, அவருக்கு எல்லா வாய்ப்புகளையும் அவர் வீணடிச்சிட்டாரு, இப்ப வேற வழி இல்லாம ஏதோ இப்படி வந்து ஒவ்வொன்றா முட்டுக்கட்டைகள் போட முயற்சிக்கிறாரே தவிர ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல. இதுவரையும் ஓபிஎஸ் ஃபைட் பண்ண விஷயம் வேற, அந்த கட்சிக்குள்ளேயே நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் நான் நீக்கிறது சரியில்லை, நான் அதில் கண்டினியூ பண்றேன். ஆனா இப்ப வந்து பொதுக்குழுவே போலின்னு அவர் கொஞ்சம் கட்சிக்கு வெளியில வந்து ஒரு பிளவு மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வர்றார். நீங்க வந்து எடப்பாடிக்கு கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல மட்டும் தான் ரெட்டையில கொடுத்தாங்க, ஈரோடு ஈஸ்ட்ல மட்டும் தான் ரெட்டையில கொடுத்தாங்கலாம் இருக்கு இல்லையா. இப்போ அடுத்து ரெட்டையிலைன்ற ஒரு விஷயம் வருது. நீங்க போலி பொதுக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்குழு நீங்க கூட்ட போகும்போது எலெக்ஷன் கமிஷன்ல போகும் விஷயம் 2024 இருக்கும்போது, அப்போ பாஜகவுடைய தயவு வந்து இவர்கள் 2 பேருக்குமே தேவையா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க பிளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜக எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சுயமான ஒரு அமைப்புலாம் நம்ம சொல்லிக்க வேண்டியதானே தவிர சில விஷயம் அவர் திரு அமித்ஷா வெளிப்படையா சொல்றாரு, இது உட்கட்சி பிரச்சனை, அதுல நாங்க தலையிட விரும்பலன்னு சொல்றதன் மூலமா அதுல இருந்து ஒட்டுமொத்தமா விளைவிக்கிறாரு, தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்க முடியாது. இல்ல சார், அது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு பொதுவெளிக்காக பப்ளிக்கோட கன்சம்ஷனுக்காக சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அவங்க அமித்ஷா போன்ற ஒரு தலைவர் வந்து எந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும், எந்த கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டாம்ன்ற வரைக்குமா முடிவு பண்ணக்கூடியவர் தானே. இந்த பதில் சொன்னா என்ன பொருள் வரும்னு தெரியாம அதை சொல்ல மாட்டாங்களே அவங்க. எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் அவர் ஏன் அதை சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, அதோட பின்னணி நின்று விளக்கிற கடமை நமக்கு இருக்கு. நிச்சயமா அது இருக்கு. அதுதான் நம்ம விவாதிக்கிறோம். அதுதான் விவாதிக்கிறோம். அதனால அமித்ஷா சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம இதை ஃபுல் ஸ்டாப் போட முடியாது சார். ரைட், we cannot put a full stop. எல்லா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் பப்ளிக் கன்சம்ஷனுக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி ஏன்னா ஓட் பேங்க் முக்கியம் சார். ஏடிஎம்கேட ஓட் பேங்க் முக்கியம், உங்களுக்கு ரெட்டையிலோட ஓட் பேங்க் முக்கியம். ஆமா, இப்ப எல்லாம் ஒண்ணா கன்சாலிடேட் ஆயிடுச்சுங்கிறத இவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பார்வை, பாஜகவுடைய பார்வை, எடப்பாடி கிட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, எடப்பாடி கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எடப்பாடி கிட்ட எம்பிக்கள் இருக்காங்க, எல்லாம் கரெக்ட். பொதுவெளியில மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு எலெக்ஷன்ஸ்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அதை நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னா பாஜக உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதற்கான அக்கேஷன் இதுவரையும் வரல. 2024 தான் வருது ஆக்சுவலா. அப்ப அதை வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது நீங்க. அப்ப ரெட்டாலி ஓட் பேங்க நீங்க கன்சாலிடேட் பண்ணி உங்க அணிக்கு நீங்க சேர்க்கணும் அது ஆக்சுவலா. அப்ப நீங்க ஓபிஎஸ்சியோ தினகரனையோ விடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவங்களை நீங்க ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. அதனாலதான் எங்க கூட பயணம் பண்ணவங்கள அப்படின்றது ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸ் அர்த்தமும் பொதுக்குழு போலின்னு சொல்றார். பொதுக்குழு கூட்ட போறார். பொதுக்குழு கூட்டினாரா நாங்க தான் அதிமுக ஆரம்பிப்பாரு அவரு. அப்போ கிளைம் போகும்போது எலெக்ஷன் கமிஷன்ல எடப்பாடிக்கு பிரச்சனை வரும். கார்த்திகை சொல்லி ஒரே ஒரு குறுக்கீடு சொல்லுங்க திருமணியன்.
அதாவதுங்க, பத்திரிகையாளர் பிரியன் வந்து அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பாத்தீங்கன்னா அன்னைக்குள்ள பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எல்லாம் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் கையொப்பமிட்டு எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்தவர் திரு பன்னீர்செல்வம். அவரே ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சுட்டு அதை இன்னைக்கு போலி பொதுக்குழு எப்படி சொல்ல முடியும்? அவரோட கிளைம் பேஸ்லெஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நரேட்டிவ் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்றாரு. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டவர்கள் இன்னைக்கு தன்னை பொதுச் செயலாளர் சொல்வதன் மூலமா ஜெயலலிதா அவர்களையே அங்கிருந்து நீக்கிட்டாங்களான்ற ஒரு கேள்வியை பொலிட்டிக்கல் நரேட்டிவ், அது நீதிமன்றங்களுக்கு ஆனதாக இல்ல அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல, ஆனா தொண்டர்களுக்கான ஒரு விஷயமா முன்வைக்கிறாங்க. இது ஜெயலலிதா அம்மா அவர்கள் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளருக்கு முன்னாடி இதே பன்னீர்செல்வமும் சேர்ந்து சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களா? அப்ப இந்த சென்டிமெண்ட் வேலையாகல. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்தது அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்ல போய் நிக்காதுங்க. கட்சி விதி எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தினாங்களோ பின்னாடி அதே மாதிரி மாத்திட்டாங்க. இன்னொன்னு பிரியன் ஒண்ணு சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அங்க வர போறாரு, அமித்ஷாவோட சந்திப்புல இருக்க போறாருங்கிறது ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லிதான் அதுக்கு சம்மதிச்சா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனார். இதை ஏன் நீங்க இப்படி பொருள் கொள்ளக்கூடாது? அண்ணாமலை என்ன சொன்னாரு, அதிமுகவோடு கூட்டணி இருந்தா நான் தலைவரா இருக்கணும், நான் வெறும் தொண்டரா இருந்துட்டு போறேன், ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால அந்த அண்ணாமலை கூப்பிட்டு உட்கார வச்சு அதிமுகவோட தான் கூட்டணி அண்ணாமலை புரிஞ்சுக்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிருக்க கூடாது இல்லையே? நீங்க என்ன சொன்னீங்க, ரெண்டு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்புகள் இதுவரைக்கும் வெளிப்படையான விமர்சனங்களை தலைவர்கள் வச்சதில்லை, முதிர்ந்த தலைவர்களுடைய கேள்விகளை மட்டும் என்னிடம் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாரு, விமர்சனங்களை வச்சாரு. டெல்லியில் இருக்கிற பாஸோட தான் பேசுவோம்னு சொன்னீங்க. ஆனா என்னாச்சு, சந்திப்பு நடந்தது, அவரும் இருந்தாரு. அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல திரு எடப்பாடி அவர்களே சொன்னாரு, எங்களுக்குள்ள எந்த தகராறும் இல்லை. அப்ப அந்த இடத்திற்கு யார் வந்தா, இவரை விட்டு கொடுத்தானே வராரு. அங்க டெல்லி போனது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்ததான ஒழிய அண்ணாமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தல. அண்ணாமலையும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க போறாருங்கிற தகவல் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டது. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கலைஞர் சொல்லிட்டு 10 நாள்ல திரும்ப கூட்டணி வச்சுக்கலையா காங்கிரஸோட? இது சகோதர யுத்தங்க. இதுல என்ன சம்பந்தம்? ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவுல வேணா சேர்த்துக்குவாங்க. யார கூட நட் பண்றீங்க? கலைஞர் சொன்னார்ல, கூடா நட்பு கேடாய் முடியும்னு காங்கிரஸ் சொல்லிட்டு திரும்ப ஒரே மாதத்துல அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாருல, அந்த மாதிரி இது அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு சிறு சிறு உரசல். அதான் நான் கேக்குறேன், கூடா நட்புன்னு திரு அண்ணாமலையை குறிப்பிடுறீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். மாறி எடுத்து இந்த உதாரணம் ஏன் அங்க தயாராக இருக்கிறார்? இல்ல, இந்த உதாரணத்தை இப்ப சொல்றது மூலமா கூடா நட்புன்னு திரு அண்ணாமலை அவர்களுடைய நட்பை சொல்றீங்களா? சொன்னது கலைஞர் சொன்னது சார். அது அவர் 100 விஷயம் சொல்லியிருக்கார் சார். இன்னைக்கு ஒரு மேற்கோளை காட்டி நீங்க சொல்றீங்க காங்கிரஸை நோக்கி சொன்னதை நான் சொன்னேன். கலைஞர் தான் அதான் திரு மணிகண்டன் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எப்படிங்க நாங்க பால்ல விழுதுன்னு கூட சொல்லியிருக்காரு, நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப அந்த உதாரணத்தை கொண்டு வந்து யாருக்கு சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல, நீங்க இப்ப இதை கேட்டதுனால நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அதான் வேண்டும் மோடி மீண்டும் மோடி, மத்தியில் மோடி மாநிலத்தில் எடப்பாடி அப்படின்னு நாங்க சொல்றவங்க நாங்க எதுக்கு அப்படி சொல்ல போறோம்? அண்ணாமலை தன்னுடைய உயரத்தை புரிந்து கொண்டார். தகப்பன் சாமி பழனிசாமி அவரை வாரி தன்னுடைய தோளில் ஏற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார். இது எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சகோதர யுத்தம் எல்லாம் சரியாயிடுச்சு. போக போக இன்னும் சரியாகி முழுவதுமாக இருவரும் இணைந்து செயல்படுவார். ரைட். இப்ப அவரு சொல்றாரு இல்லையா, இப்போ கூடவே பயணித்தவர்களை விட முடியாதுங்கிறாரு. அந்த கூடவே பயணித்தவர்கள் யார சொல்றாரு அவரு? திரு அண்ணாமலை. இந்த இடத்துல நாங்க சொல்றோம், அது இந்த மலை சொல்ல வேண்டாம், டெல்லி தலை சொல்லிட்டோம். ஏன்னா டெல்லி தலை என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, டெல்லி தலையோடு நடந்த கூட்டத்துக்கு பிறகு, ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு, சமாதான கூட்டத்துக்கு பிறகு மலை சொல்கிறார். நீ உங்க வார்த்தையில சொல்லணும்னா அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அரசியல் வேண்டியது நிறைய இருக்கிறது. சகோதரர் அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய டெல்லி தலைமை என்ன பேசுகிறதோ அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நீங்கள் எதிரொலியுங்கள். உங்களுக்கு என்று தனி கருத்து பிரிவல்ல, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவு. இல்ல, டெல்லி பிஜேபிக்கு என்ன அச்சம் இருக்கு நினைக்கிறீங்க? டெல்லி பிஜேபிக்கு என்ன அச்சம் இருக்கு? டெல்லி பிஜேபி
டெல்லி பிஜேபி அச்சமில்லை. உங்களுடைய டெல்லி தலைமை என்ன சொல்லிருக்கு இன்னைக்கு, அதை ஒற்றி நீங்கள் பேசுங்கள் அண்ணாமலை அவர்களே. இன்னும் கொஞ்சம் அரசியலை ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். தமிழக பாஜகவின் தலைவர் டெல்லி பாஜக என்ன சொல்கிறதோ அதைத்தான் எதிர்க்க வேண்டும் ஒழிய நீங்கள் ஒரு மாநில கட்சி அல்ல, தலைவர் அல்ல, தேசிய கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் சகோதரா. ரைட். வர